நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தொழிலாளர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் 2 வடமாநிலத்தவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் யவனச்சோழன் வழங்க கேட்கலாம். யவனச்சோழன், வணக்கம். என்ன நடந்தது? மேலும் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த வடமாநிலத்தவர்கள் யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே உள்ள பாதரை பகுதியில் செயல்படும் தனியார் நூற்பாலையில் தங்கி பணிபுரியும் ஒரிசா மாநிலத்தைச் சார்ந்த வடமாநில தொழிலாளர்கள் இருவர் தலையில் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்ட நிலையில் இருந்தனர். இதுகுறித்து வெப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடல்களை அரசு நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் அவர்கள் குறித்து விசாரணையில் இறங்கினர். இதில் வெப்படை பகுதியில் தனியார் நூற்பாலையில் செயல்படும் தனியார் நூற்பாலையில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்கள் முன்னா, துபலேஷ் ஆகியோர் உயிரிழந்தது என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்களுக்குள் ஏற்கனவே முன்விரோதம் இருக்கும் நிலையில் இவர்களை யார் கொன்றார்கள் என்பது குறித்து தற்போது வெப்படை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் தங்கியிருந்த அறைகளில் உள்ள சக வடமாநில தொழிலாளர்களுடன் தற்போது விசாரணை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையின் முடிவின் பிறகு இவர்கள் எதற்காக கொலை செய்யப்பட்டார்கள், இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து தகவல் வெளியாகும். விவரங்களுக்கு நன்றி யவனச்சோழன்.